ஆச்சாரி 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 அவர்களே வா 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 கை கேட்டு நடிச்சு போடுவேன். என்ன நான் இந்த கையில ஆசீர்வாதம் பண்றேன். எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்க. நானா உலகத்துல பெரிய அதிசயமா? இல்ல இல்ல. வாழ்க வளமுடன். சரி சரி. யார் நீ? ஆச்சாரி ஜெகன் மேகன குருவா விளங்கக்கூடிய விருது பாலகர். அப்படினா ஜெகன் மேகன குருவா விளங்கக்கூடிய விருது பாலகர். பட்டமா உங்களுக்கு? பட்டம். அடப்பாயிங்க. ஆச்சாரி இருக்கட்டா சௌர்மாங்கயா ஏமா நீ எப்படி இருக்கற? நான் நல்லா இருக்கறேன். மப்ப தோனி எப்படி இருக்கற? செத்து விட்டான். உன் தம்பி எப்படி இருக்கற? அவனு செத்து விட்டான். அவளோ சாவச்சி வர மாட்டா எல்லாரும் செத்து விட்டாங்க. நானே முன்னாடி வரீங்கங்கறோம். சௌர்மாங்கறீங்களா? ஆமாம்பா. சரி போடா போகட்ட. போடா போடுப்பா. ஏய் இந்த ஆச்சாரியோட திரும்ப தெரியுமா? சொல்லு சொல்லு. உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. ஆச்சாரியோட திரும்ப உனக்கு தெரியாது? தெரியாதே. காஞ்சிபுரம் அடுத்து உத்திரமேரூர் போற வழியில தேரா செய்தி வந்திருக்கே. நான் ஊர்ல மாகர்லார் பாகத்துல அங்க நின்னு இருக்குது. ஆர்பாக்க கிராமம். ஆமா அங்க பெரிய தேரே செய்திருக்கு. அங்க பெரிய ஒரு தேர் ரொம்ப நாளா நின்னு இருக்குது. யாருமே செய்ய முடியல. ஆமா விசித்திரமான வேலை எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த வேலையை நான் வாங்கிட்டேன். சைலன்ஸ். நானே என் தம்பி என் பங்காளி எல்லாரும் சேர்ந்து மொத்த பேர் சேர்ந்து எங்க தாத்தா. உங்க தாத்தா யாரு? எங்க தாத்தா பேரு தெரியாது உனக்கு? எனக்கு தெரியாதுப்பா. எங்க தாத்தா தர்மாச்சாரி. அட உங்க தாத்தா தர்மாச்சாரி. எங்க தாத்தா தர்மாச்சாரி. உங்க தாத்தா தர்மாச்சாரி. எங்க அப்பா ராமாச்சாரி. உங்க அப்பா ராமாச்சாரி. எல்லாருக்கும் தெரியும் நான் வேலாச்சாரி. நீ வேலாச்சாரி. தமிழ்நாட்டுக்கே தெரியும் வேலாச்சாரினா. வேலாச்சாரி. மொத்த பேரும் ஆச்சாரியிலே வரீங்களே என்ன? ஆச்சாரி பணமரியா வந்துட்டு இருக்குப்பா. ஒன்னு மாத்தி வேண்டிச்சா? பயங்கரனா என்னப்பா? ஐயா பேரு கொஞ்சம் ஒழுங்கா பேசு. சரியா? என்னப்பா? வேலாச்சாரி பயங்கரனான்னு கேட்டேன். ஆச்சாரியா? யோ முன்னதே தேடி வரேன். என்னப்பா? போன வருஷம் சித்திரை மாதம் பொன்னாரு கட்டுறதுக்கு எங்க அப்பா கலப்பு கவுத்து கொண்டாந்து வந்தாரா? வந்தாரு. நீ ஒய்ங்க கவுத்து குத்தியா? எல்லாரும் பொன்னாரு கட்டினான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாடு பூட்டிட்டு அந்த மோய் பூச்சின்னு எங்க அப்பா நிக்கிறாரு. எல்லாரும் மாட்டை ஓட்டிட்டு அவங்கவுங்க போய் நிக்கிறாங்க. எங்க அப்பா புடிச்சாரு பாரு, நின்னாரு பாரு. அந்த மோய் அப்படியே நின்னு கிடக்குறாரு. அந்த இடத்த விட்டு மாடு நவுதுல தவிர மோய் நவுறலன்ற நாயான கோத்து கொண்டு ஏம்பா அந்த காலத்துல மேரன்னு ஒன்னு போடுவாங்க. ஆமா அதெல்லாம் இப்ப போடுறாங்களா? சைலன்ஸ். ஒரு ஏங்கடார்த்த எத்தனை கட்டு போடுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. தொழிலாளிகளுக்கு தனி பங்கு கொடுப்பாங்க. இல்லப்பா இப்ப நீங்க பங்கு கொடுக்குறீங்க. நான் தப்பு சொல்லல. அதுக்கு முன்னாடி நிறைய வேலை செய்வீங்க. இப்ப நீங்க என்ன வேலை செய்றீங்க? மிஷின் வந்து அறுக்குது மூட்டல ஏத்திடுறான். ஏய் அது போல நாங்களும் மாத்திட்டோம். இப்ப சதுர கணக்கு குழி கணக்கு தான். நம்ம சதுர கணக்கு குழி கணக்கு. ஆமா எதுக்கு ஏத்தாலும் கம்சினி. தப்பு கிடையாது. கம்சினி இல்லாத வியாபாரம் கண்ணாடி வியாபாரம். அதெல்லாம் முடியா? டேய் யோ சொல்லு. தை மாசம் பொங்கலுக்கு எங்க அக்கா அந்த கொட்டாங்குச்சி எடுத்து வந்து அந்த ஐப்பு கோத்துட்டு போச்சு. அது ஒய்யா கோத்தியா? அக்கா வந்தா. ஆமா ஆச்சாரியாரே குடுத்து போடுவேன். ஆச்சாரியாரே எல்லாரும் பொங்கலோன்னு எல்லாரும் கும்பிட்டு அந்த கொட்டாங்குச்சி அந்த ஐப்பு அப்படியே விட்டு ஆட்டினா அந்த மூங்க பேத்து வரைக்கும் கையோட வருது. ஆமா கொட்டாங்குச்சி போய் உள்ள நின்னு போச்சு. உக்காண்டா துட்டுக்கிட்டு 1 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துருந்தா நல்லா கோத்துருப்பேன். மக்கா சொன்னாலே கோத்துமானா? மக்காங்கிற சத்தியா அவன் சொன்னா தான் கோத்துமானா? அவருதான் இங்க இருந்து வந்து மட்டும் கோத்துமானா? சரி சொன்னா கோத்துமானா மக்கா. உன் பொண்ணுங்கள யார் கோத்து கொடுத்து? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாது. ஆச்சாரி கொடுங்க. சரி ஆச்சாரி கொடுங்க. ஆச்சாரி பேசக்கூடாது. ஆச்சாரி இல்ல அந்த கை கேட்ட
எத்தின்ற பாங்க ஒரு அன்பளிப்பு வா ஆப்பு எல்லாம் அன்பளிப்பு. நீ செய்த வேலைக்கு அன்பளிப்பா குத்துறாங்க. அன்பளிப்பு நான் ஒண்ணு இல்லாத பட்டாள் இல்ல. இல்ல பாக்க சொல்ல தெரியும். ஆச்சாரினா இல்லாத பட்டாள் நடிகற. துண்ணு கட்டவ ஆச்சாரி. ஆமா தெரியுது. வெச்சி கட்டவ நீங்க. ஆமா பா. என்ன பண்றது? இந்த கம்பெனி நான் மட்டும் தான் இருக்கு பட்டாள். ஆமா மீதி பேர்ல இறந்து துன்றாங்க. முகார பாஸ் சொல்லிட்டு எல்லாரும் பக்கம் மூஞ்சி பாரு. ஆமா யோ எல்லாம் இறந்து கறிக்குது பாரு. ஆச்சாரி நீ திரும்ப உன்னை முக்கியமான வேலையை கூட்டிட்டு வந்துக்கிறேன். என்ன வேலை? மகாராஜா இருக்கிற துரியோதன மகாராஜா அவருக்கு என்ன ஆச்சு? பாஞ்சு பேஜி வாரி எடுத்துன்னு போறாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவரு ஒரு மண்டபம் கட்டணமா ஒன்னு இட்டுன்னு வர சொல்லிக்கிறாரு. மண்டபம் பக்குமா போறேன். இது மாதிரி இப்படி இப்படி எல்லாம் போனா பட்டு பட்டுன்னு கை தரத்து போடுவாரு கத்தி எடுத்து. ராஜா ஐம்பத்தாறு நாட்டாக்கு ராஜா வச்சா கை கட்டி வாய் பொத்தி அரசே வணக்கம் அப்படி நாங்க போறேன். போ நீ போ நீ போ வா 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 நீ போ நான் வரேன் போ. வா நீ வா. சரி போடா போடா. ஏய் போடா வாடா. யாரு வச்சு தர முடியாது. நீங்க வாங்கி தூண்டுற பசங்க. சரி சரி நாங்க இருக்கப்பட்டாள். இருக்கட்டியா? நான் இருப்பா. நாங்க இருக்கப்பட்டாள். இருக்கட்டும். நீ வாங்கி தூண்டுறவன். இருக்கட்டியா? புளியா மத்தையில பொங்கி தூண்டுறவன். 5 பைசாக்கு அனாதி 10 பைசாக்கு பனாதி. நான் எப்படியோ பாரு உனக்கு ஏன் தேவையில்லாத கதை. இந்த தலைப்பாவை இடுப்புல கட்டு. அரா சர்க்கார சர்பூபா. விளம்பும் ஒரு மண்டபம் செய்ய வேண்டும். அது உற்படமாக செய்தால் இன்றைய தினம் நம்ம நாட்டிலே அனைவரும் நாட்டு மேல் அதிசயம் அடைவதாக 5 காலினால் ஒரு மண்டபம் செய்ய வேண்டும். செய்து முடிச்சிடறேன். அது உற்படமாக செய்தால் வெகுமதி நீ எவ்வளவு ஆகுறியோ அது ஏத்த பணம் நான் எல்லாம் தருவோம்.
ஆமாங்க நான் தரேன். சரி மண்டபம் செய்ய சொல்லிட்டீங்க. ஆமா. அது எப்படி இருக்க வேண்டும் மண்டபம்? வருபவர் அனைவருமே ஆமாங்க மூக்கில் மேல் விரல் வைத்து இதுதானா மண்டபம் என்று பார்க்கின்ற அளவிலே விசித்திரமாக காட்சியளிக்க வேண்டும். அப்படியே இந்த மெய் சிலிக்கணும். அப்படி அற்புதமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சித்திர வேலை நம்ம கிட்ட ஒண்ணு பண்ண முடியாது. தெரியுமா? மத்த வேலையை நான் பாத்துவேன். சரி சரி. ஆனா எத்தனை கால் மண்டபம்? 5 கால் மண்டபம். அதுதான் தீம்பு. ஏன்னா ஆமா 5 கால் மண்டபம் செய்தால் அந்த நாட்டுக்கு 5 காலம் 5 கால் மண்டபம் செய்யக்கூடாது. அது எங்களுக்கு தெரியாதா? ஒண்ணு போடுங்க. தலைமை பாருங்க. ராஜா முன்னாடி தலைமை கட்டிருக்காமா? ஏண்டா போடுங்க என்ன? ராஜா இருந்தா கூட ஆமா கொஞ்சம் உயர்ந்த குலம். ஆமா. யாரு? ஆவணியா வட்டம். ஐயா நம்மளுது கிடையாது. நம்மளுது தான் உயர்ந்த குலம். போடு. ஆவணியா வட்டம். ஆவணியா வட்டம். நீ இருக்கா? ஆவணியா வட்டம். நாங்க போடலன்னா? ஏய் ஆச்சாரி. ஓ சொல்லிக்கிட்ட வேலை மட்டும் தான் செய்யணும். ஆச்சாரி. நீங்க ஆச்சாரி தானே? ஏய் ஐயா அதான் ஒரு குடி அப்படி சொல்லக்கூடாது. மண்டபம் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். செய்தா முடிப்பேன். என்ன பொருள் வேணும்? தேவையானது கொடுத்தால் முடிப்பேன். நான் கேட்கக்கூடிய பொருள் நான் கொடுக்க முடியுமா? நான் கேட்கறது கொடுக்க முடியுமா? நான் கேட்பேன் நீங்க கொடுங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். என்ன பேசுறா? டேய் குடு. டேய் சைலன்ஸ் சைலன்ஸ் சொல்லி உண்டோண்டு போய்டும். கத்தறவங்க எதுவும் கேட்காத. நான் கேக்கல. கேட்கணும் கேட்காத போடும். அண்ணா எனக்கு காட்டு வாயா கேட்டு அங்க எண்ணெய் போட்டு வச்சா கேட்கலாமா? அவன் கேட்டா அவன் அடியா? ஜெகன்பார் குருவுடையனா அவன்டாவா? ஏம்பா அண்ணா வேலாச்சாரி காட்டில் இருக்கக்கூடிய உயர்தர மரங்கள் உயர்ந்த மரங்கள் மரங்களை கொடுத்தால் நான் செய்வதற்காக வந்திருக்கேன். என் தாத்தா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், என் தந்தையார் இருக்கிறான். ஐயா அவரு நகை நெட்லாம் போட்டு பணக்காரன் நினைச்சு போற சுத்தமா இறந்து சொல்றாரு. புளியா மரத்து அடியில ஒரு குச்சை போட்டு பொங்கு தின்னுக்கிறாருங்க. என்ன குழந்தை பிடிக்குதா? ஐயோ 3 பொட்ட பசங்க. அப்பா 3 பொட்ட பசங்க. டேய் ஐயா இந்த மண்டபம் செய்தா இந்த மண்டபத்தை செய்தால் நாம கொடுக்கின்ற செல்வத்தை வைத்து ஆமாங்க 3 பொண்ணுமே கல்யாணம் பண்ணிட்டோம். 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோங்க. பாய்ச்சி மாட்டோம். சுத்தமா ஊடு இல்லாத ஒரு ஓலை குச்சி போட்டுக்கணும். அது உட்காந்து இருக்கிற ஆளு மகாராஜா 3 பொண்ணு கல்யாணம் ஆகல, 2 பொண்ணு தான் கல்யாணம் ஆகுது. அது அங்க அதிக பொண்ணு இருக்குப்பா. நீ சொல்லுங்க நீ சொல்லுங்க ஐயா. ஆச்சாரி டேய் ஐயா கேட்கும் பொருள் கொடு, நான் கொடுக்குறேன். செய்து முடி. ஆமா பிறகு நீ போ நீ போ நீ போ நீ போ. ஏய் நான் எடுத்துனே நல்ல மரமா ஒரு மரத்துக்கு எடுத்து போறேன். என்னமா இறந்துங்கன்ற ஆளு இப்ப வேலை செய்ய போறா. மர வேலை பா ஏய்க்கு பாரு மர வேலை எப்படி செய்யும் பாரு. இதுக்குள்ளே ஒரு 4 நாளா பாடம் பண்ணி வச்சுக்கிறான். ஏமா ஏமா டீ கடைங்க இங்க பாரு உள்ள வேச ஆட போறான். என்ன பண்ண மரத்தா போட்டா மர கொண்டாண்டியா போ எத்தனை வந்துட்ட மரத்தை படுக்கு பாரு. ஜோ படுக்கு போறேன் போட்டாச்சு. ஏய் வேலை செய்ய போற. ஏய் வேலை செய்ய போற. சரிவா நீ பாக்குறியா? இல்ல வேலை செய்ய சொல்லி நீ தப்பா பண்ணனும். என்ன பண்றது பார்த்தாவனா பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆகட்டும் பாவட்டும். போறா கிட்ட போமா சரி கொஞ்சம் தேவை கொஞ்சம் காப்பி ராவி கிடைக்குமா? ஏமா டீ கடைக்கார காப்பி எடுத்தா தேவா தேவா சாயா பின்னி பின்னி எடுத்துடுவேன். வேலைக்கு தானே கூப்பிட்டாருன்னு சொன்ன ராஜா. ஆமா இதெல்லாம் வீட்டுல தீட்டு வைக்கிறீங்கயா? நான் வீடு தீட்டு வைக்கிறேன். ஆமா எல்லாம் குழந்தைங்க. ஆமா சின்ன சின்ன குழந்தைங்க. ஆமா ஓடும் விளையாடும். அடடே இந்த விளையாடும் வேலையிலே ஆமா குழந்தை கால் கருத்துல பண்றாதா? அது நான் உண்மை. கையில கால்ல பண்றோம். நீ சொல்றது உண்மைதான். உன் பெரிய பொண்ணுக்கு ஜார பாருவே. அது நீ சொல்லக்கூடாது. எங்கனா கை கால் பட்டுச்சுன்னா என்ன பண்றது? படாத இடத்துல பட்டுச்சுன்னா என்ன பண்றது? போ 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 வீட்டுக்கு போ நாளாகும். ஏய் காபி சொன்ன வந்துடா. வரோம் வரோம் வரோம். கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கிடைக்குமா? பூஸ்ட் போடுடா.
எந்த வேலையும் செய்யல எல்லாம் பூவான் மிட்டா வேலை செய்யறதுனா சும்மா நினைக்காத. ஆமா நான் தீட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? 11:30 ஆகும். அப்படியே 11:30 வரைக்கும் தீட்டுவேன். 11:30 வரைக்கும் தீட்டுவேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்சா போதுமே. அதுக்கப்புறம் வேலையில இறங்கிடுவேன். தெரியும். மத்த எட்டாங்கன்னுவேன். எத்தனை வருவாங்க? சைஸ் எப்படி இருக்குதுன்னு பாப்பேன். அப்படியே கணக்கா சைஸா இருக்குதா? நமக்கு தகுந்த மாதிரி. அடே இந்த மரம் சொத்த போடாதுக்குதா? அடே இந்த இடத்துல இந்த மரம் போடலாமா? இப்படி போடலாமா? அப்படி பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு பாப்பேன். பாக்குற நேரத்துல 1 ஆயிடும். அடே அதிக 1 ஆயிடும். 1 மணி ஆயிடும். சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு. சாப்பாட்டு நேரம். ஆமா சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சாப்பாடு அதான் வேலை சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சாப்பிட்ட உடனே உண்டமனுக்கு தொண்டருக்கும் உண்டு. ஆமாப்பா கொஞ்ச நேரம் அது படுக்க தேவை இல்லையா? சாப்பிட்ட உடனே ஒரு அதிகமா நான் தூங்க மாட்டேன். ஆமா ஒரு 2.5 மணி நேரம் தூங்கிடுவேன். சரி எப்படின்னா ஒண்ணு தூங்க எங்களுக்கு வேலை ஆகணும். சாப்பிட்ட உடனே 2.5 மணி நேரம் தூங்கினா அது டைம் அப்புறம் என்ன கூட்டிக்கு எவ்வளவு ஆகுது? அப்புறம் நான் ஒரு 4:30 ஆகும். 4:30 ஆகுது. ஆமா 3:30. அது எப்படி ஆகும்? 1 மணிக்கு படுத்துனா அப்புறம் என்ன ஆகுது? கணக்கு போடு. 2.5 மணி நேரம் தூங்குறேன். 2.5 மணி நேரம் தூங்குவேன். 2.5 மணி நேரம் தூங்குனா சரி அதுக்கப்புறம் ஏந்துவேன். ஆமா தூங்கன உடனே கொஞ்சம் அசதியா இருக்குமா இருக்காதா? ஆமா இருக்கும். அன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிடுவேன். சரி வேலை ஆகணும் குத்து தொலைக்கிறோம். கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோன்னே ஆமா அதால சும்மா இருக்காத. வேலை செய்து தப்பு ஏந்து ஓடியாருவேன். ஏன் வருவேன்? வந்து பார்த்தோன்னே வந்து திருப்பி பாப்பேன். சைஸா இருக்குதான் பார்த்தேன். திருப்பி சைஸ் ஆகுதுன்னு பாப்பேன். பார்க்க மாட்டேன். சுத்தி முத்தி பாப்பேன். அடி எந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறான்னு பாப்பேன். அப்படி பாப்பேன். பாக்குற வரைக்கும் 5 ஆகும். சரி 5 ஆகும். 5 ஆச்சுன்னா 5 ஆச்சுன்னா காபி டைம். திருப்பி காபி சாப்பிடணும். சரி வாங்கியாந்து கொடுத்துரு வேலை ஆகணுமே. காபி சாப்பிட்டோன்னே காபி சாப்பிட்டோன்னே 5 ஆயிடும். 5 ஆயிடும். 5 ஆன உடனே 5 ஒண்ணு அதுக்கப்புறம் ஆயுதம் தொட மாட்டேன். 5 மணிக்கு வேலை டைம் முடிஞ்சு பார்த்து வேலை செய்ய மாட்டேன் விட்டு போடுவேன். அதோட மொத்தத்தை யாரு கட்டிடுவேன்? 5 மணி மேல சத்தியமா வேலை செய்ய மாட்டேன். அட பாய் அது அந்த வேலை எப்பதான் முடியுது? எப்ப என் கையில பணம் வருதோ அப்பதான் அந்த வேலையா செய்வேன் நான். ராஜா கண்டிப்பா கொடுப்பாரு பணம். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். எர்ரா நீ எட்ரா ஒரு காவல்காரன் கொஞ்சம் கூட மரியாதை உனக்கு. ராஜா என்ன சொல்றாரு? தாச்சாரி என்ன கேக்குறாரு? எடுத்து கொடுத்து சொன்னாரு இல்லையா? சரி ஓடு. டேய் இறந்துண்ணி. சரிப்பா. எத்தா? தேவா தேவா தூக்கிட்டு வந்தேன். கனவு மாத்து நான் பாக்குறேன். போச்சுடா பாச்சியே போச்சுடா. பாச்சியே போச்சுடா. யோ பாச்சி டேய். டேய் யோகியா இல்ல இல்ல. யோ பெரிய கடுவ தங்குது. இவனால என் போச்சா இல்லையா? கூரு கூரு போச்சா இல்லையா? புலி புலி கூரு போச்சா இல்லையா? புலி கூரு போயிச்சே. அந்த கூரு கட்டடா பாரு. ஏமா இது இல்ல இது கட்டதாங்குது. அருமையாகுது. சீட்டு பாரா. யார பண்ணலையா? நல்ல பல்ல. கட்டா நிக்குதா? அருமையாகுது. நான் ரைட் பத்து இருக்குது. யோ இந்த கனுவை எடுத்து அப்படி எடுத்து எதுக்குன்னா ஓதுவோம். அப்புறமா உங்க வீட்டுக்கு எதுக்குன்னா ஓதுவோம். கனு அடி அடி தெரிச்சு வையான்ற. என் வீட்டு சொல்றேன். ஓடிடா. ஓடி தூள் தூளா அப்படினா. சரி அவரு ஊலியே. டேய் எங்க அது அவுட் கிடையாது. அப்படியே ஓடி தூள் தூளாத்த. டேய் இன்னும் எடுக்கற. புலில கீ போடுறத பிய வண்டிறாரு. தெரியல பிய வண்டிறாரு. புலில கீ போடுறது. இப்படி போடுவேன். போடு. எங்கடா வா உடி. சரி சரி ஆடியோ. ஆடியோ ஊடிதா யார் இல்லன்னா. ஓடி தூள் தூளா. மொத்த அடியோட அடியோட. என்னடா? எத்தி போய்டா. போய்டா. மத்த கவுத்து பாடு. பாபா இந்த மாத்து யார் தேத்தானுவா? நீங்க ஊரானுங்க மத்த பத்தி கண்டிங்களா? ஊரானுங்க வெளி ஊரான் சாகல. எங்க மச்சான் கோகலே. எல்லாத்தையும் கண்டியா? எங்க மச்சான் சொல்லு. இது பாரு. ஐயோ நயா போர்ல இருந்துட்டு இருக்குது. போர் நிவில
கணத்துல வீதுன்னு போர்ல வீது பைக்குது பால் இருந்து போயிடுது. மரம் போர்ல வீது பைக்குது ஆ, ஏய் என்ன பண்ணா? ஆடா பாய் இது நான் என்னடா பார்த்து போர்ல வீது போற மரத்துல வச்சு என்னடா யோ, பண்ணு முன்ன தெரிச்சு வச்சு அந்த கடுவை கனவே அது எடுத்து நல்லா தமிழ் அடி முன்ன போறது அப்படியே முன்னாடியே போகணும். பின்னாடி போறது பின்னாடி வரவே கூடாது சுத்தமா. சுத்தமா தாட வர முன்னாடி போடுறாங்களா? டீ கல்லுங்கற ஒரு பிஸ்கட் தூக்க கூடாது தடவை அவன் காயில போய் இப்ப கூட பிஸ்கட் நல்லா தமிழ் அடி. போதுமா? அச்சாச்சு அச்சாச்சு ஏந்திருமா. டேய் ஆச்சாரி வேலை திரும்ப பாத்தியா அருமையா செஞ்சு விட்டேன். டேய் நின்றா வா 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 வா. உன்னை நாலு பார்த்து கொண்டா விட வாடா. பாபா எதுவும் பண்ண மாட்டா வாடா. டேய் வா. நான் ஆச்சாரி மாமா டேய் போதுமா போதும். ஆச்சாரி நித்தேஷா இந்த மத்த நெட் எல்லாரும் போடுறேன் சண்டர் சண்டர் சண்டை போடு நித்தே புடி வா. அது புடி. டேய் புடா அடி போடா டென்ட் ரெடி பத்தலாம். ஏய் டேய் ஆரோங்க டேய் அங்க டேய் போடுறா. டேய் அங்கடி அந்த பவுடர் நடி மூஞ்சில ஒரு மூஞ்சில கூட கலக்குதா பாரு. ஐயா ஏய் தீ ஏய் கண்ணு மூடு ஏய் ஏய் தீ தீ டேய் கை விஜயன் குடி வா. கை குடி. டேய் விஜயன் டேய் என்னாச்சு வா? மகாராஜா சொன்னது போல் ஆமா. என்ன நாடு குடிச்சாரு பண்ண எனக்கு உனக்கு என்ன வந்து? எனக்கு தேவை பணம் பணம் வந்தா? மூலாறு எப்படி சொல்றோம் அப்படி செஞ்சு போடுறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான். எங்க நாடு எப்படி போனோம் குடிச்சாரா பணம் எதுக்கு நான் கிடக்குது உனக்கு என்ன வந்தது? நீ போய் கேட்டவன்னா ஆமா. 5 காலத்துல பாத்துனா போ 5 கால் மண்டபம் 1 2 3 4 இன்னொன்னு எங்க? அத பார் வலுவா போட்டுக்கிற இந்த காலத்தை நல்லா நீ. தூண் கால் கரெக்டா இருக்காது அதான் அதான் நடு சன்றத்துக்கு போட்டேன் நடுவுல இருக்கிற கால மத்தியா போட்டுக்கிற பாருமியா. ஆரம்பிச்சாச்சா நல்லா இருக்குது பாருடா. மண்டபம் சரி கரெக்டா இருக்குதா அருமையா இருக்குது. சரி நான் சென்று கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வரேன் நேத்தியா மண்டபம் ரெடி ஆயிடுச்சா மகாராஜா இந்த பதுமையெல்லாம் சொல்ற வேலையை அப்படியே செய்யணும்னு சொல்லிடுறார். நான் சொல்ற வேலையை அப்படியே செய்யும் ஆமா. இதுக்கு பேர் என்ன வச்சுக்கணும் தெரியுமா என்னது? பதுமைகள் ஓ பதுமைகள் பதுமைகள். பதுமைன்னா அப்படியே பேசும் ஆச்சரியுடைய திறமை அப்படி குரல் குத்தா பேசும். ஆ. எங்க பேச சொல்லுவாங்களா? பதுமைகளே யோ பாட்டு பாட்டு ஊத்துறேன். எங்க ஒண்ணு கூட பேசல. ஏய் சேவகன் உன்னாதுக்கு சாவி கொடுக்கணும் குடுப்பா. சாவி கொடுத்தா தானே பேசும் சீக்கிரம் கூடியா. இப்ப கொடுத்துறேன் சாவியா குடு. அது செய்யலைன்னா அப்புறம் நான் எடுக்கிற மாதிரி ஆகி சாச்சி அதான். எங்க கிட்ட சாவியா? இங்க கூடிய சாவி. தம்பி ಅಡ್ಡೇನು ಒಂದು ಪ್ಲೇಟ್ ಬಂತು இவருக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அவரு பார்த்துப்பாரு. ஏய் ஆ. இப்ப பார் ஆ. சாவி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் கூட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரே சாவிதான் ஆ. மொத்தம் திறந்துக்கும் ஒரே சாவி மொத்தம் எப்படி தந்துக்கலாம்? அதே மாதிரி சாவி நம்ம சாவி அடி விசித்திரமா. எல்லாரும் அதுக்கு தனித்தனி சாவி வச்சிருப்பாங்க குரல் குரல் கொண்டு வர சொல்லலாம். பதுமைகளே பத்தியா? ஏய். உங்கள்கிட்ட என்ன பேசாது கேட்டு போ பதுமைகளே
கத்தாத டேய் போயிடு நெடிது எங்க ராஜ்யம் மேல விட்டு கீழே போனா உங்க ராஜ்யம் இதுக்கு அப்புறம் நீ ஒண்ணும் தப்பி போயிரு கால புடிச்சாட்டு உங்களுக்கு தெரியாது நான் அப்படிங்கிறது பாத்தியா எடு கையில எடுத்து திருப்பி 10 மைகளே ஓடணும் 10 மைகளே இது ஜிலேபி வாங்கி படியாது படியாது சரி குடுகுட்டு குட்டா தானா வாங்கி பாரு அருமையா பரல விடுதுவா இப்போ இன்னொரு வாட்டி பரல விடுமா 10 மைகளே அருமையா இருக்குது அந்த 10 மினிட் பல்லு ஒத்திக்கு இப்ப நடக்குது பாரு ஒத்திக்கு இல்ல தப்பு ஓடாது ஒரு மாசம் 2 மாசம் வச்சு ஒத்தி கத்து கொடுறானுங்க இங்க வா முதல்ல இந்த 10 அப்படி தலையாட சொல்லி பார்க்கலாம் இப்ப பார் அப்படி இல்ல ஹை பேச கூடாது நான் உள்ள போற வரைக்கும் பேசுறேன் அப்புறம் பேசி நடக்கணும் ஆடா நீங்க உனக்கு என்ன சந்தேகம் தலையாட்ட வேண்டும் தலையாட்டிங்க பதுமைகளே வேணாண்டா அப்படியே இசுக்குனே போகுது ஒண்ணுன்னா ஆட்டு சொல்லி நான் உட்காந்து பாக்குறேன் இந்த பதுமை நாயா கத்து கொடுத்தா நம்ம மெட்ராஸ் பச்சை பாஸ் அந்த ஜுவல்லரில அருமையா அந்த ஜவுளிகள்ல ஒரு செலவு ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க முன்னாடி அங்க ரோடே போங்க ஜனலாம் மொத்த பேரு அதே மாதிரி கூப்பிட்டு நல்ல பேர் எனக்கு என் பேர் அசிங்கப்பட்டாதீங்களா இங்க பாரு இது கொஞ்சம் நல்லா ஆரம்பமே பண்றான் தலையாட்டிங்க தலை முடிச்சது இது எந்த பது மொழிங்க ஆட்டே இல்லையோ இந்த பது அருமையா ஆடு துணு 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 பாருங்கல்ல அதான் நல்லா ஆட்டுது இல்ல இந்த கையில புடிச்சு புடிச்சு கை நோது அடுத்தபடியா தலையாச்சா முதல் கை ரெண்டாவது கை ஆடு சொல்லு பதுமைகளே நீங்க கையாட்டுங்க கையாடு சொன்னா இது மொத்தமா விட்டு அப்படி போனதான் டீ கடை மாப்பிள்ளை போய் சொல்ல முடியும் இங்க பின்னி எடுத்துரும் ஒண்ணு நீங்க கையாட்டீங்க ஆட்டுது அந்த பதுமை அது தலை இல்ல தலை ஒரு பக்கம் செல்ல நினைக்கிறேன் கை எல்லாம் பதுமை இப்படி ஆட்டுதா அந்த பதுமை இப்படி ஆட்டுது அருமை 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 அற்புதமா ஆட்டுதியா முன்னா ஆட்டமே மொத்த பதுமையும் அப்படி காலை ஆட்டணும் அப்படி காலை அப்படி ஆச்சுன்னா அழகா இருக்கும் அருமையா செய்யணும் இவ்வளவு வேலை கத்து கொடுத்து இந்த வேலை நான் கத்து கொடுக்க மாட்டேனா எவ்வளவு வேலை கத்து கொடுத்துட்டேன் நீங்க கத்துக்கணும் எனக்கு என்னடா செய்தீங்க விஜயா நீ பண்ணினா கத்துக்கணும் எனக்கு என்னடா செய்தீங்க என்ன பண்றது ஒன்னும் செய்யல நீ காலை ஆட சொல்லு இப்ப பார் நீங்க காலாட்டீங்க காலாட்டீங்க நான் இல்ல
கத்து குத்து வாத்தியாரே ஒதுக்கலாமா? ஆஹா. கத்து குத்து வாத்தியார் இரு. செல்வத்தில் செல்வம். கத்து குத்து வாத்தியாரை ஒதுக்கலாமா? இரு, உன்னை கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. ஒதுக்கலாமா ஒதுக்க கூடாதா? இரு, நான் கேட்கறதுக்கு போய் அப்புறம் பதில். கத்து குத்து வாத்தியார் எட்டி ஒதுக்குறானா அவன் எப்ப கொண்டாடுறான்? கத்து குத்த வாத்தியாரை கல்லாடி. ஏம்பா, நீ அது குழந்தைங்க மேல தப்பு சொல்லாத. நீ அங்க போய் கால் வாட்டில நின்ன கால் கொஞ்சம் அப்படியே எட்டு நிக்கணும். நான் கால் வாட்டில போய் நின்றுக்கிறேன். அது கால் ஆட்டுறதுல நிக்கிற டேய். அழகாட்டு சொல்லு கால குட்டியே இப்படி திரும்பி ஏன் நின்னு பதுமைகளே, நீங்க காலாட்டுங்க, காலாட்டுங்க. சாபாஷ், சாபாஷ், சாபாஷ். என்ன சபாசியா என்ன? அந்த பது மத்தியா செஞ்சுக்கிறேன் ஏய், அது எதுக்கு நடு சென்டர் தூணா போடணும் தெரியுமா? ஏன் ஸ்ட்ராங்கா நிக்கணும் தான் அந்த தீக்கு போட்டு வச்சுக்கிறேன். ஆ, சரி ஆ. இந்த பதுமைங்களா ஆ. காலாச்சு ஆ. இப்ப இன்னொன்னு ஆட்டுமா ஆட்டுமே. என்னது? அது கெட்டிக்காரத்தனமா ஆட்டும். அது இல்லையா ரெண்டு காலையும் ஆட்டுமா அது சொல்றேன் ஆட்டுமா ஆட்டாதா ஆயகாரம் வேணும். அப்ப அது வேணா மொத்த பதுமையும் என் எதிர்க்கு எதுவும் வரக்கூடாது. என் எதிர்க்கு எது வந்தாலும் ஆச்சுப்பேன். அவா ஆச்சாரி இப்ப பார், மொத்தத்தை நல்லா இடுபாடு சொல்லு சுத்தாட்டிங்க. ஏய், நீ சுத்தாட்டிங்க. அதிகமா பார்த்துட்டு கிடக்குறியா டபர் இந்த பதுமை எல்லாம் ஓய்ந்து ஆட்டாயா எப்படி ஆட்டியா? எங்க ஆயா சீக்கிரமா கொடுத்தாங்க ஒரு கிரைண்டர் ஆமா. அதுல ஒரு பிடி அரிசி போட்டோம்னா ஆமா. அது சாயங்காலத்து காட்டி அது பொறுமையா ஆட்டு கடாசியும் அதே மாதிரி ஆட்டு அந்த பதுமை ஏய், அது பெரிய வரல அப்படிதான் ஆட்டு போ. மொத்தமா செய்து விட்டுக்கிறேன் ஆமா. ஆட்டு சொல்லு ஆட்டு சொல்லு நீங்க சுத்தி வாங்க, பதுமை சின்னப்பா ஏய், சுத்தி வாங்க, ஏய், சுத்தி வாங்க. கும்பலா சேருங்க, கும்பலா சேருங்க, கும்பலா சேருங்க. உட்காருங்க, உட்காருங்க. இல்ல உள்ள ஓடிப்பா வாங்க, எல்லாம் போய் டீ சாப்பிட்டு துட்டு கொடுத்துருவாங்க. வாங்க, 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 வாங்க. வாங்க, வாங்க, எல்லாம் போய் டீ சாப்பிட்டு துட்டு கொடுத்துருவாங்க. வாங்க. டீ சாப்பிட்டு துட்டு கொடுத்துருவா சொல்றேன். டீ சாப்பிட்டு துட்டு கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாதா இவருனா வாங்கி கொடுக்குற மாதிரியா டீ வாங்கி சாப்பிடுன்ற அந்த எண்ணெய் யாருக்கு வரும்? சரி டீ சாப்பிட்டு துட்டு கொடுத்துருவாங்க. அற்புதமா இருக்குது ஆமா. மகாராஜால போலாம் புரியல? மகாராஜா, மண்டபம் ready. அருமையா இருக்குங்க எப்படி இருக்குது அப்படி பேசுனா பேசுது கையாடு சொன்ன ஆட்டுது சொல்லுகின்ற வேலை அத்தனை விசித்திரமா செய்கிறது அனைத்து பதுமைகளும் பலே 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 அழகாக இருக்கிறது சிற்பம் என்றால் இவன் தான் எத்தனை பாத்துறியா? இதுக்கே நீங்க ஒரு சவரம், நீ ஒரு சவரம், இவரு ஒரு சவரம் போடலாம். ஆச்சாரி இங்க வா நீங்க அப்படி நினைச்ச மகாராஜாவா ஆமா. நீங்க வேலை செஞ்சீங்கன்னா இந்த பாரு உன் பசங்க எல்லாம் தெருக்கிட்டு வந்து விட்டேன் டேய் 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 பத்தியாசி ஒரு சவரமா ஆடா பாய் ராஜானல பணமே இல்லடா குட்டி போடு சும்மா கரையில முன்னத்துல இருந்து மண்ணா, புரியா டேய் மண்டபம் ready. டேய் யாரவா? என் கூட குத்துக்கால் குச்சிக்குது நீ. ஆமா. அது சொல்லி வருத்து போடுறேன் கொஞ்ச நேரம் நின்னு. குத்துக்கால் குச்சிக்குதுல? ஆமா. அது இச்சு தள்ளி வீடு கட்ட சொன்ன கட்டியா? கட்டினே இருக்கறாங்கயா செவரி எது வரைக்கும் ஏறி போய் பாத்து வா. ஜோபா பாக்குறேன் ஓடுறா, ஓடுறா, செவரி எது வரைக்கும் ஏறி பாருடா. ஏய், அருமையா இருக்குதுங்க ஏய் சரி, செவரி எது வரைக்கும் வச்சுக்கிறாரு? 2 மாடு முடிஞ்சிட்டு இருக்குது ஆ, மூணாவது மாடு ஆ. உன் சின்ன பொண்ணு மாடு வசரம் வந்துக்குது நல்லா இருக்குது நல்லா மூணாவது மாடி தான் கொஞ்சம் மத்தாகுது கட்டிடம்
மேல மேல போக ஏத்தினே போயிட்டு இருக்காங்க. மண்ணா சிறுபாரு என் வேலை முடிஞ்சது. டேய், போன் பாரு. ஜம்பியா பாவாதரா போன் பாரு. போன் பாரு. என்னடா அடி சொல்றா? ஒரு நாடு சபை விட்டு தப்புங்க இங்க வந்து தப்பு யார் சபை விட்டு போறா யாருக்கு போறீங்க யாருக்கு போ சரி. போன் பாரு. சிறப்பாக இருக்கிறார். ஆமா அந்த எப்படி இருக்குது சிக்காது சிக்காது. இது பாருங்க இது நாங்க மண்டபம் அது சின்னமா இருக்குங்க. சிக்காது. கண்ணு பார்த்தா கண்ணு அப்படியே மூடிக்க வேண்டியதுதான். அவ்வளவு அழகா இருக்குதா கண்ணு கூசுதுங்க. சரி வேகமா ஓடு ஆமா நம்ம கஜானால ஓடு எவ்வளவு போறது கேக்குறான போன் பொருள் ஏய் மேய் எவ்வளவு பணம் தந்தோம்? இது பிரிக்காது பிரிக்காது. மொத்த நிலத்தை வாங்கிடுறா. யோ ஏய், நான் வீட்டுல இருக்கிற மொத்த சட்டை வாங்கிடுறேன். இந்த பணத்தை வச்சு இப்ப பிரிக்க கூடாது அம்மா. நிலத்தை மொத்தத்தை வாங்கிடுறா. சரி சரி கம்பெனில இருக்கிற 10 பேர் நிலத்தை வாங்கிடுறா. சரி சரி. ஏய், ஆ முதல்ல வேற கோடி பூரா வாங்கிடுறா. யோ முதல்ல அவங்க எல்லாம் குடுக்குறேன்னு சொன்னாங்களே என்ன உனக்கு? ஏய், அவன் குடும்பத்துல ஒச்சாக ஓடி ஏறி ஒச்சா குத்துட்டு போறான். பணம் போட்டு. பணம் போட்டா ஒச்சா. சரி பணம் எடுத்துட்டு போ. யாரை பார்த்தா கீழே தெளி மேரி சொல்றா. யோ பணம் வாங்கிட்டியா? ஆமா இரு இரு, பாப்பா. இரு இரு இங்க பிரிக்க கூடாது பாய். உங்க மூணு மாடி கட்டிக்கிறாங்களே வீடு. நான் இன்னும் சின்ன பையனே. டேய் இங்க பிரிக்க வரா. அதுதான் சின்ன பையனடா. உள்ள வந்து கூப்பிட முடியாது இப்ப கூப்பிட வேண்டியதுதான். வேற ஒண்ணும் இல்ல. இது புடி. சொல்லு சொல்லு சொல்லு. கொஞ்சம் இப்படி வா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு போகுது. இத எங்க பிரிக்க கூடாது. உங்க வீடு 3 மாடி கட்டிக்கிறாங்களே. ஆமா. அது கிரகப்பிரவேசம் போங்க. ஆமா. குத்து வலிக்கு ஏத்துங்க. அந்த குத்து வலிக்கு ஏத்த கூடாது. அந்த காமச்சி மோளுக்கு ஏத்துங்க. டேய் கொஞ்சம் எட்டந்து பேசுறான். மூணு பூரா பண்ணி தெரிஞ்சுக்கிறான். இல்ல நீ எங்க ஒதுக்கினே தெரிய மாட்டேங்குது. குத்து வலிக்கு ஏத்தி செந்தரங்க வச்சு பேசு இல்ல பெய்மாகுது. நல்லா அந்த காமாட்சி மாளுக்கு ஏத்தனா காமாட்சினா ஒரு திரி. அதனால அது ஏத்த கூடாது. நான் குத்து வலிக்கு ஏத்துனா 5 பக்கம் ஏறியும். 5 திரி. நீ உன் மொண்டாட்டி எங்க சம்சாரம் இருக்கறானே. முதல்ல உன் மொண்டாட்டி தான் இருக்கணுமே முன்னாடி உட்கார வைக்கிற. நீ அது நீ சொல்ல நீ சொல்லிட்டா தான் விடு. உன் மொண்டாட்டி உன் 3 பொட்ட பசங்க. ஆமா. 3 பசங்களையும் உட்கார வச்சு மகாராஜா கூத்து பிரிச்சு இட்டான் கொடுத்தாரான்னு காமிச்சா காமட்டா அப்படியே ஊர் ஜனம் மொத்தம் கூட்டம் நிக்குமே. ஊர் ஜனம் பூரா ஆமா 10 பேர் எடுக்க வித்துட்டு போவாங்க நாளா. ஆமா ஆமா ஆமா. போ போ போ. ஓய் திரு கட்டு கட்டா இருக்கா. பணமான கட்டு கட்டா இருக்கா. சேத்ரி அந்த வைத்து கொடுங்க. இது செக்கா இருக்குமா? இந்த செக்கரா எப்ப பாத்துட்டு போறான் அந்த மக்கு? எனக்கு சந்தேகமா ஆகி போச்சு. இங்கேயே பாத்துறான். பையன் எவ்வளவு பத்தியாசம் கொண்டாந்துக்கிறான் பாலியா. ஏய் சைலண்ட் நான் சைலண்ட் நான் சைலண்ட். பொன் பொருள் எடுக்க போறேன் பாருங்க. உனக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். உங்க நிலம் எவ்வளவு மச்சத்தி வாங்கிடுறேன். நான் செய்த வேலைக்கு நான் சொல்லிவிடுறானுங்க. நான் செய்த வேலைக்கு எப்ப பயிரை கொடுத்தீங்களோ இப்ப எப்ப இந்த ஆச்சாரி பாவத்துல வீழ்ந்தீங்களோ இப்ப சொல்றீங்க. இந்த நாடு இந்த மன்னன் இந்த கட்டிக்கார பையன் மொத்த பேரும் மொத்த பேரும் என்ன வரைக்கும் வச்சிடணும்.
மொத்த பேரும் என் மயிரா போனோம். டேய் ஐயா, ஆஜர் என்ன கொடுத்த மயிறு கொடுத்த. ஏடா நம்ம கஜானா போய் வரல போன் போற படத்தை வாரி விடுறானா நம்ம கஜானாவுல கை விட்டா மொத்தம் மயிலா தான் வருது. நம்ம பீரோல கை விடுறோம் ஆம்பளை முடிஞ்ச பீரோல கை விட்டுட்டு பார்த்து பார்த்து மயிலா ஐயா ஏடா ஐயா எப்பவுமே எவனுமே 10 பைசா கொடுக்க கூடாது. ஆமா ஆமாங்க இதெல்லாம் கூட நான் கேட்டிக்கார நினைக்கிறேன். ஆமாங்க எங்க ஆச்சர் வாரி குத்துருவான்னு பார்த்தேன் நானு. உன்னா கூட கருணை ஊபுத்தி தான் எனக்கு வரும். சாரு ஐயா மாமல்ல பிரகாரம் மாமாச்சன பிரகாரம் மண்டபம் தயார். மண்டபம் அற்புதமாக இருக்கிறது ஐயா. தற்சமய பாண்டவர்கள் பாண்டவர்கள் நம்ம நாடு வரலாம். நம் நாட்டை தேடி வர வேண்டும். யார் போனா வருவாங்க? யார் போன வருவாங்க? ஞாபகம் இருக்கா? நீலமோட அதுன்னு ஒரு ஆளுகிறார். அது ஒரு ஆளு. யார் அவர்? யாருங்க? என் சிறிய தந்தை சிறிய தந்தை விதிராழ்வார். விதிராழ்வார் என் சிறிய தந்தை சென்று அழைத்து சென்று அழைத்து வந்தார். அவரிடத்தில் கொஞ்சம் நீதி போதனை சொல்லவில்லை. ஆமா நீதி போதனை சொல்லி நீதி போதனைகளை சொல்லி அனுப்பினால் அவர் சென்று அழைத்துட்டு வருவார். அவர் சென்று அழைத்து வருவார். பாண்டவர்களை அது விரிவாக உங்கள் சிறிய தந்தை நான் சென்று அழைத்து வருகிறேன். Hey!